நான் நம்புறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த தாலி அங்கதான் இருந்தது. நான் அதை தூக்கி போட்டுட்டேன். மறுபடியும் இப்படி அந்த தாலிய மேல இங்க இங்க வந்தது தெரியல சாமி. இப்ப தாலி எங்க இருக்கு? வண்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். யார் வந்து தொடுவாங்கன்னு அந்த தாலி காத்துக்கிட்டு இருந்தது. நீ போய் தொட்டுட்ட. இனிமே நீயே விட்டாலும் அது ஒன்ன விடாது. அந்த தாலி உன்னை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. தாலியை தொட்டதுனால இப்படி எல்லாம் பிரச்சனை வருமா சாமி? நீ நினைக்கிற மாதிரி அது ஒரு பெண்ணோட தாலி இல்ல, அது ஒரு ஆண்மகனோட தாலி. ஆம்பளையோட தாலியா? இதுல இருந்து இப்ப தப்பிக்க முடியாதா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன செய்யணும்? உன்னால ஒரு பொண்ணோட சவத்தை ஏற்பாடு பண்ண முடியுமா? பொண்ணோட சவமா? முடியாதுன்னு சொல்லிடு ப்ளீஸ். முடியும். அந்த சவத்துக்கு பூ போட்டு வச்சு மஞ்சள் பூசி ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி அந்த தாலியை கட்டு. ஒரு முக்கியமான விஷயம், உன்னோட தலைமுடி, நீ உடுத்தின துணி, உன்னோட காலடி மண்ணு, மூணையும் சவப்பெட்டிக்குள்ள வச்சு அதை கொண்டு போய் அந்த பீச்சுக்கு முன்னாடி உள்ள வீட்டில இருந்து 100 அடி தூரம் தள்ளி அந்த சவப்பெட்டியை இறக்கு. உன் சம்மந்தப்பட்ட பொருள் அதில் இருக்கிறதுனால அந்த சவம் நீ தான் நினைச்சு உன் மேலே இருக்க கோவம் எல்லாத்தையும் அது மேலே காட்டிட்டு அதுக்கு சொந்தமான தாலியை எடுத்துக்கிட்டு போயிடும்.